ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொல்கிற ஒரு வார்த்தை, சொன்னதை மறவாத தேவன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், சொன்னதை அவர் மறவாதவர். மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் நேற்று சொன்னது இன்றைக்கு நான் சொல்லலை, அப்படிப்பட்ட வார்த்தை என்னிடத்துலேருந்து வரலை என்று சொல்லி மாற்றி பேசுவார்கள், மறந்து பேசுவார்கள். நம்முடைய ஆண்டவர் சொன்னதை மறவாதவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் இவ்வாறாக என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லி 2 கொஸ்டின் கேள்வியாய் கேட்கப்பட்டிருக்கிறதை அங்கே பார்க்க முடிகிறது. நன்றாய் கவனித்தீர்களா? இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அப்படின்னா மனிதனிடத்தில் தான் பொய் காணப்படுமே தவிர தேவனிடத்தில் எவ்வளவு வேணும் என்ன செய்வதில்லை, பொய் காணப்படுவதே இல்லை. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ள தேவன். அநேகர் உங்களை ஏமாற்றி இருக்கிறார்களா? அநேகரால் ஏமாற்றப்பட்ட நிலைமையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? ஐயோ, இவர்கள் எனக்கு இந்த வாக்கு கொடுத்தார்களே, இன்றைக்கு என்னை மறந்துட்டார்களே நினைக்கிறீர்களா? அநேகர் என்ன செய்யணும் சொன்னால், நான் இவர்களுக்கெல்லாம் இந்த உதவிகளை செய்தேனே, இப்படிப்பட்ட உதவிகளை செய்தவர்களெல்லாம் என்னை மறந்துட்டார்களே என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் இருக்கலாம். இல்லை என்று சொன்னால், உங்களிடத்தில் பணம் வாங்கி கொண்டு உங்களுடைய பணத்தை கூட கொடுக்க என்ன செய்யணும் சொன்னால் மறுத்து கொண்டு இன்னும் ஏமாற்றி கொண்டு கூட காணப்படலாம். யாரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள்? யாரால் மறக்கப்பட்டிருக்கிறீர்கள்? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் மறவாதவர், சொன்ன சொல்லை நிறைவேற்றுகிற தகப்பன். அதை தான் இந்த என்னாகமம் 23:19 பார்க்கிறோம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. பார்த்தீங்களா? நன்றாய் கவனிங்க. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. இவரை எப்படிப்பட்டவர் என்று சொல்லி எரேமியா தீர்க்கன் எரேமியா 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது. என் வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தீவிரம்னா என்ன? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இந்த வருஷத்தில் என்ன வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் உங்களுக்கு தந்தாரோ, எது வாக்கு பண்ணினாரோ, அது 6 மாதங்கள் கடந்து விட்டது. இந்த 7வது மாதத்துக்குள்ளே நான் வந்துட்டேனே, என் வாழ்க்கை ஒன்றும் மாறாதபடி இருக்கிறது, என் வாழ்க்கையில் ஒரு காரியமும் கைகூடாதபடி காணப்படுகிறது என்று சொல்லி பல எண்ணத்தோடு பல எதிர்பார்ப்போடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, என் வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன். அப்படி என்றால் என் வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்னா, இந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் நிறைவேறும். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் 2 கேள்வி. முதல் கேள்வி, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? 2வது கேள்வி, அவர் வசனித்தும் அவர் நிறைவேற்றாதிருப்பாரோ? அவர் ஒரு காரியத்தை நமக்கு வசனிச்சிட்டார்னா, ஒரு காரியத்தை வாக்கு பண்ணிட்டார்னா, அவர் நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். நிச்சயமாய் நிறைவேறும். இதுதான் வார்த்தை, இதுதான் விசுவாசம். இதை நீங்கள் அறிக்கையிட்டு இதற்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் சொன்னதை மறவாத தேவன் நிச்சயமாய் மறவாதபடி அற்புதங்களை செய்வார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தை எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து கேட்டார்களோ, கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்திலேயே மகிமை இறங்கி வருவதாக. தேவன் உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக நன்றி. இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.